மா மா என்னை மன்னிச்சிருமா. நான் பண்ணது தப்பு தான், பெரிய தப்பு தான்மா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற தகுதி கூட எனக்கு இல்லைம்மா. இனி நீங்கள் தலை குனிகிற மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேம்மா. என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேம்மா. நீங்கள் எல்லாரும் இருந்தோம் இன்னைக்கு நான் அதே ரோட்டில் நிற்கிறேம்மா. நான் அப்படியே கூட இருந்துக்கிறேம்மா. ஆனா உங்க சாபத்தோட இனி நான் வாழ முடியாதும்மா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. மாப்ள, இவனை முதல்ல எந்திரிக்க சொல்லுங்க மாப்ள. ஜீவா எந்திரி. அத்த, ஜீவா சொன்னது எல்லாமே உண்மைதான். அவர் இப்ப முன்ன மாதிரி இல்ல, திருந்திட்டார். இப்ப நம்ம கார்மெண்ட்ஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. மா, அந்த தப்ப நான் பண்ணல. நான் தான் ஜீவாவை கார்மெண்ட்ஸ்ல வேலைக்கு சேர்த்துக்கணும்னு மகா கிட்ட கேட்டேன். அதுல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சுத. கார்மெண்ட்ஸ்ல சேர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஜீவா என் நம்பிக்கையை காப்பாத்திருக்காரு. எங்களுக்கு அந்த நம்பிக்கைய இவ என்னைக்குமே எங்களுக்கு கொடுத்ததே இல்லையே. இப்படி திடீர்னு கால்ல விழுந்தா நம்பிட முடியுமா? நானும் என் பொண்ணுங்களும் பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் இவன் தானே காரணம். எவ்வளவு பொய், எவ்வளவு நடிப்பு. இவங்களை பெத்த வயத்துலதான் இவனே பெத்த நானு எனக்கே சந்தேகமா இருக்கு. தகப்ப இல்லாத குடும்பத்துல மூத்த மகனா, 3 தங்கச்சிகளுக்கு அண்ணனா என்ன செஞ்சிருக்கா இவன்? ஒரு குண்டூசி வாங்கி கொடுத்திருப்பானா? இருந்ததையும் திருடிட்டு போனா. இவனை கார்மெண்ட்ஸ்ல சேர்த்துக்கிட்டேன்னு நீங்க சொல்லும் போதே எனக்கு பகீர்னு இருக்கு. எங்களுக்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் மாமா. ஆனா இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை துணையா ஒரு அண்ணன் இல்லையே. மகாக்கா இந்த குடும்பத்தை பாத்துக்க இப்ப வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க பார்க்க தானே செய்றீங்க. நான் இந்த வீட்டு மகன் தானே நீங்க சொல்றீங்கல்ல மாமா. எங்களுக்கு துணையா இருக்கீங்களே. ஆனா இது எல்லாமே அண்ணன் தானே செஞ்சிருக்கணும். எங்களுக்கு தேவைப்பட்ட எந்த இடத்துலயும் இதோ இந்த அண்ணன் வரலையே. எங்க மகாக்கா தானே நின்னாங்க. உங்க எல்லாரோட கோவமே நியாயம்தான். நான் அதை தப்பே சொல்லல. ஜீவா தப்பு பண்ணிட்டார் தான். ஆனா அவர் இப்ப திருந்தி வந்திருக்காரு. அவருக்கு நீங்க தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஒரு மகனாவும் சரி, ஒரு அண்ணனாவும் சரி, அவர் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் அவர் உங்க கூட இருந்து பாத்துக்குவாரு. நிச்சயமா பாத்துக்குவேன். நான் எதுவும் பேச மாட்டேன். அம்மா எடுக்கிற முடிவு தான் மகா சொல்லிட்டாத்த. நீங்க தான் இப்ப சொல்லணும். ஜீவா இங்க இருக்க நீங்க தான் சம்மதிக்கணும். இல்ல மாப்ள, வேண்டாம். அவன் திருந்திட்டான்னு நீங்க சொல்றது உண்மையா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனா இப்போதைக்கு இவனை இங்க இருக்க வைக்க முடியாது. பரவாயில்லம்மா, என் மேல உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்பிக்கை வராதுன்னு எனக்கு தெரியும். நிச்சயமா சீக்கிரமே அந்த நம்பிக்கை வர மாதிரி நான் நடந்துக்குவேன். அது வரைக்கும் நான் இங்கே வரவே மாட்டேன். ஆனால் உங்களுக்கோ தங்கச்சிங்களுக்கோ எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் என்னை தேடி வரலாம், எனக்கு கால் பண்ணலாம்.
ஒரு மகனா ஒரு அண்ணனா நான் நிச்சயமாக உங்களுக்காக இருக்கேன், இருப்பேன். அத்தை கொஞ்சம் தண்ணி கொடுங்க அத்தை. இருங்க மாப்ள. இந்தாங்க மாப்ள. எனக்கு இல்ல அத்தை, ஜீவாவுக்கு. அகிலா, நாளைக்கு கவுன்சிலிங் போகணும்ல? ஆமாக்கா. கார்மெண்ட்ஸ்ல முக்கியமான டெலிவரி ஒண்ணு இருக்கு. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்து உன்னை நான் கூட்டிட்டு போறேன். நீ ரெடியா இருன்னு? சரிக்கா. இந்தா மகா, இந்தாங்க மாப்ள. என்னம்மா இன்னைக்கு லட்டுலாம் பண்ணியிருக்கேன்? நம்ம மங்களாக்கா பொண்ணு வெளிநாட்டுல இருக்காங்கல்ல, அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான். பேத்தி பிறந்ததுக்காக மங்களாக்கா பொன்னியம்மன் கோயிலுக்கு கொடுக்க 108 லட்டு வேணும்னு ஆர்டர் கொடுத்தாங்கம்மா. மா, லட்டு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா சாப்பிடுறவங்க எல்லாரும் பாராட்டுவாங்க. சரி, கொஞ்சம் லட்டை பாக்ஸ்ல போட்டு கொடுக்கறேன். கார்மெண்ட்ஸ்ல இறக்க கொடுமா. எதுக்குமா? இருக்கட்டும், ஆர்டர் கொடுக்கணும்ல. அது எல்லாம் பேக் பண்ணியாச்சுக்கா. நம்ம சாப்பிட எக்ஸ்ட்ரா ஒரு 11 லட்டு கூட எடுத்து வச்சாச்சு. கௌரி கார்மெண்ட்ஸும் மீனாட்சி மெஸ்ஸும் போட்டி போட்டுக்கிட்டு வரப்போகுது.